வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வருண் பிவரேஜ் லிமிடெட் அந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் அந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்னெல்லாம் மக்கள்கிட்ட சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல இடையில பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அனலைஸ்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,63,000 கோடி இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,257 ரூபால இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 1,380 ரூபா வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 550 ரூபா வரையும் போயிருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா 3,726 கோடி ரூபா கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 63% அவங்க தான் அவங்க ஷேரை ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 22.8% இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 5,800 கோடி ரூபா அவங்க வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,000 கோடி கிட்ட நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,500 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்றாங்க. நம்ம பார்த்த வரையும் இந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா தான் இருக்கு இது வரையும். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 2016ல வெறும் 50 ரூபால இருந்து 60 ரூபா அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு 2016ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,200 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம லாங் டைமுக்கு எந்த ஒரு கம்பெனியை நம்ம பார்க்கணும்னாலும் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு முன்னேறி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து மேலே மேலே தான் போயிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன டவுன் வந்தாலும் அவங்க மேலே 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 தான் ட்ரேட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு 2016ல நீங்க ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட ப்ராஃபிட்டை மட்டும் பாருங்க. லாங் டைம் இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கனாலும் இதுக்கு மேலே இவங்க பண்ற ப்ராடக்ட் அந்த மாதிரியான ப்ராடக்ட் ஃபியூச்சர்ல நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்க போறது தான். அதனால இந்த மாதிரி கம்பெனியை லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கம்பெனியோட காம்படேட்டர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ, பிகாஜி ஃபுட்டு, சைடஸ், கேபிபிஎல், மிஸ்டர் பீட்ஸ், அவந்தி ஃபீட்ஸ் இந்த மாதிரி கம்பெனி தான் அவங்களோட காம்படேட்டரா இருக்காங்க இன்னைக்கு. இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2012ல 1,800 கோடி ரூபா கிட்ட அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கம்பெனி தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க பண்ற ப்ராடக்ட்டும் அந்த மாதிரியான ப்ராடக்ட். அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட செலவு பார்த்தீங்கன்னா 12,000 கோடி கிட்ட செலவு பண்றாங்க. அந்த செலவெல்லாம் போக 3,500 கோடி ரூபா கிட்ட அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. டாக்ஸிக்ஸ் எல்லாமே போக பார்த்தீங்கன்னா அவங்க நெட்டா வந்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012ல 25 கோடி பண்ணவங்க 2013 14ல 40 கோடி 20 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே இந்த கம்பெனி வந்து லாஸ் பண்ணவே கிடையாது. அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த கம்பெனி எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்க, எவ்வளவு இந்த கம்பெனிக்கு கடன் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனிக்கு ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 5,800 கோடி கிட்ட அவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்ஸ் கடன் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,700 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. கடனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கடனை ஏத்திக்கிட்டே போகல. அந்த 2,500 கோடியில இருந்து 3,500 கோடி அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதிகமா கடன் சுமை இந்த கம்பெனிக்கு அது கம்பெனி மேல அவங்க ஏத்தாம இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேரை அதிகமாக ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் தான். அவங்க கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 63% ஷேர் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ 26% ஹோல்டு பண்றாங்க. டிஐ 3% அவங்க ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 6% தான் ஹோல்டு பண்றாங்க. நான் ஒரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பப்ளிக் வந்து எந்த கம்பெனில கம்மியா ஹோல்டு பண்றாங்களோ அந்த கம்பெனி தான் மல்டிபேக்கரா இருக்கும். இது வரையும் அப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வருண் பிவரேஜ் லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த கம்பெனி நம்ம ஒரு கிராமத்துல முதற்கொண்டு இந்த கம்பெனிக்கான பொருள் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா பெப்சில இருந்து மவுண்ட், ஸ்டிங்கு, 7up, மிராண்டா, ஸ்லைஸ், டிராபிகானா, அக்வாஃபினா இந்த மாதிரி எல்லா பொருள் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க 10 பொருள்ல குறைஞ்சது 4 பொருளாவது அவங்க ஒரு கடையிலுமே இருக்கும். நம்ம இந்த பொருள் எடுத்தா இன்னொரு பொருளை வாங்குவோம், இன்னொரு பொருள் எடுத்தா இன்னொரு பொருள். அப்படி பார்த்தாலே இந்த கம்பெனியோட பொருளை டெய்லியும் மக்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கும் இந்த பொருளுக்கும் என்னைக்குமே அழிவும் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி கம்பெனி ஷேரை வந்து லாங் டைமுக்கு 10 வருஷத்துல இருந்து 15 வருஷம் நம்ம ஹோல்டு பண்ணோம்னா கண்டிப்பா மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இவங்க நாளுக்கு நாள் அவங்க பொருளை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த பொருட்கள் வந்து மக்கள் வாங்காம இருக்க போறதே கிடையாது. டெய்லியும் வாங்கிட்டு தான் இருக்க போறாங்க. இந்த மாதிரி கம்பெனி ஷேரை நம்ம வேற என்ன ஷேரை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.